ஏய், உன்னை முருங்கக்காய் சாம்பார் தானே வைக்க சொன்னேன். நம்ம தனி கொடுத்துன போயிடலாங்க. புரியல. நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சமைச்சு போடுறேன். நான் எதுக்குங்க உங்கள் அம்மாவுக்கு சமைச்சு போடணும்? ஏன் சமைச்சு போடணும்னா நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே. ஒரே ஃபேமிலியாக இருக்கட்டுங்க, அதுக்குன்னு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வேணும். நீங்கள் சம்பாதிக்கிறதுல பாதி உங்கள் அம்மாக்கே செலவு பண்ணிடுறீங்க. நாளைக்கு நமக்குன்னு குழந்தைங்க வந்துட்டா என்னங்க பண்ணுறது? அதுக்கு நம்ம தனி கொடுத்துன போயிடலாம், இல்லை எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடலாங்க. ஓ, வீட்டோட பொண்டாட்டியா வந்திருக்க சொல்றேன் இல்ல? ஏன் இருந்தா என்ன தப்பு? நான் உங்களை கட்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து இருக்கேன்ல. கல்யாணம் பண்ணிட்டு வந்து 1 year கூட ஆகல. ஆனா 27 வருஷமா என்ன பெத்து வளர்த்த எங்க அம்மா விட்டு வர சொல்றேன். ஆனா அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு எங்க அப்பா கூட பக்கத்துல இல்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? வயசாயிடுச்சுன்னா ஏதாவது முதியோர் இடத்துல சேர்த்து விட வேண்டியது தானே. அப்படி இல்லைன்னா எவ்வளோ பேர் ரோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்க. உங்கள் அம்மா அப்படி வாழ மாட்டாங்க. என்ன இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை இங்கேயே கொண்டு புதைச்சு போட்டு. என்ன இவ எப்ப பார்த்தாலும் நம்ம கொடுக்குற லஸ்ட்டுக்கு மயங்கி நம்ம பக்கத்திலேயே கிடக்குறா. என்ன சொன்னாலும் கேட்டுருவான்னு நினைச்சியோ? உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான்டா முதியோர் தற்கொலையே அதிகமாகுது. சின்ன வயசுல இருந்து எங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குன உடனே நீங்க வந்துருவீங்க. நாங்க உங்க பின்னாடியே வந்துடணும்ல. ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ண பாரு. அதானே கல்யாணமே இப்பெல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. நீங்களே ஏன் அவ்வளவு டிமாண்ட் வைக்கிறீங்க? கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு இவ்வளவு சொத்து இருக்கணும், பணம் இருக்கணும்னு. ஏங்க, நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வீட்டில் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம். கல்யாணம் பண்ணி போகிற வீடு வெல் செட்டில்டாக இருக்கணும்னு எங்கள் ஃபேமிலி எதிர்பார்க்கறது தப்பா? ஓ, நாங்க சின்ன வயசுல இருந்தே அடிபட்டு மீதிப்பட்டு ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து நிப்போம். ஆனா நீங்க யார் அதிகமா சொத்து வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு சாய்ஸ்ல எடுப்பீங்களா? பொண்ணுங்க நாங்க என்ன சாய்ஸா? ஆமா, பொண்ணுங்க நாங்க ஏன் உங்களை தேடி கல்யாணம் பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு. நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னா கேரா லவ்வோட பார்த்துப்போம். லவ்வோட பார்த்துப்பீங்களா? எங்ககிட்ட பணம் இருந்தாதான் நீங்க லவ்வோட பார்த்துப்பீங்களா? ஏங்க, பணம் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி லவ் கட்டுங்க பார்க்கலாம். பண்ண மாட்டீங்க.